அவங்க வழிக்கிட்டு வர போகிறாங்க. அந்த வழிக்கிட்டு வரவங்க இன்னும் முடிச்சு எழுக்க போகிறோம் நம்ம. பிகாஸ் நம்ம அந்த டிசிடி டியூசிடி ஆகணும். நான் இங்கே வெஸ்டீஜோடைய பொட்டென்ஷியலை தான் சொல்கிறேன். எல்லாருக்கும் இது வந்தே தீரும். நான் இன்னும் உத்தரவாதம் கொடுக்குறேன். எப்பேற்பட்ட ஒரு விஷயம் பாருங்க. இப்போ நம்ம எல்லாரும் டிசிடி டியூசிடி ஆகணுங்கிற ஒரு ஆர்வம். அப்போ நம்ம டிசிடி டியூசிடி ஆனால் எத்தனை பிரான்ச் ஆகணும். அப்போ அந்த பிரான்ச் ஆகிறதுக்கு நம்ம பிடிச்சி இழுக்க போகிறோம். அந்த பிரான்ச் ஆகிறதுக்கு அவங்களுக்கு வழியை சுலபம் பண்ணிட்டாங்க. அவங்க வழிக்கிட்டு வர போகிறாங்க. நம்ம பிடிச்சி இழுக்க போகிறோம். எவ்வளோ இதாக இருக்கும் பாருங்க. புரியுதா? அவங்க வழிக்கிட்டு வர போகிறாங்க. அந்த வழிக்கிட்டு வரவங்க இன்னும் முடிச்சு இழுக்க போகிறோம் நம்ம. பிகாஸ் நம்ம அந்த டிசிடி டியூசிடி ஆகணும். அந்த புஷிங், அந்த புல்லிங் ரெண்டு சேர்ந்து வச்சுட்டாரு. இப்போ நம்மலாம் ஒரு வருஷத்துல 1 லட்சம் பேசிட்டு இருந்தோம். எஸ் ஆர் நோ? இப்போ ஐ லைக் டு ஷோ யூ ஒரு நம்ம பிளானுடைய பொட்டென்ஷியல், இந்த உள்ளார்த்த ஆற்றலை கொஞ்சம் பாருங்க. இப்படி சேஞ்ச் பண்ணனுடைய விளைவு, ஒரு உள்ளார்த்த ஆற்றல் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கணும்னு விரும்புகிறேன். இதை காமிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இதை சொல்லிக்கிறேன். ஏன்னா என்ன சொல்றது, அன்பிலீவபிள். ஆனால் நாளைக்கு நீங்கள் எல்லாரும் சொல்கிற மாதிரி அரசாங்கத்துறையினுடைய முறைப்படி நம்ம செய்ய வேண்டிய எச்சரிக்கைங்கிற ஒரு விஷயத்தை நான் இப்போ சொல்லணும். நான் இங்கே வெஸ்டீஜோடைய பொட்டென்ஷியலை தான் சொல்கிறேன். எல்லாருக்கும் இது வந்தே தீரும். நான் ஒன்றும் உத்தரவாதம் கொடுக்கல. பட் இதை செஞ்சோம்னா, இப்படி செஞ்சோம்னா நிச்சயமாக அது அரித்மெட்டிக், நிச்சயமாக கம்ப்யூட்டர் ஒர்க்கிங் நடந்தே தீரும். பட் நீ எல்லாருக்கும் வரும். நீ வா, இங்கே உனக்கு அது சம்பாதிப்பா அப்படின்னு யாருக்கும் அஷ்யூர் பண்ணல. பட் நீ வேலை செஞ்சானா நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் நிச்சயமாக வேலை செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான். பார்க்கலாமா? ஆத்மநிர்பார் பிளான் டு பிகம் டியூசிடி. ஒரே வருடத்தில் we should become DUCD. Yes or no friends? And enter the elite club. எலைட் கிளப் என்டர் ஆனதுக்கு அப்புறம் என்ன வருமானம் கொஞ்சம் நான் இப்போ போட்டு காமி போகிறேன். அவங்க தலை சுத்தம் பாருங்க. பார்க்கலாமா? ஆர் யூ ரெடி? ஃபைன். ஸோ என்னுடைய அசம்ஷன் இதுதான். 5% 1 to 599 PV, 8% 600 to 2399 PV, 10% வரணும் 2400 5499, 5500 PV போயிட்டோம்னா 11%. ஸோ நாங்கள் என்ன அஷ்யூம் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா, ஒவ்வொருத்தரும் புதிதாக இணையவர்கள், இது ஒரு ரோடு மேப் தான், இது ஒரு பொட்டென்ஷியல் தான். நான் பிளான் ஒன்று சொல்லல. பிகாஸ் ஒவ்வொரு டீம் ஒவ்வொரு பிளான் வச்சுருக்கீங்க. யூ கேன் ஹேவ் யுவர் ஓன் பிளான், பட் இட்ஸ் அப் டு யூ. பட் நான் ஸ்மாலாக சிறுசாக யோசித்து இதை செஞ்சால் என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காமிக்கிறேன். அடாப்ட் பண்ணணும், அடாப்ட் பண்ணிக்கலாம். தட்ஸ் அப் டு யூ. அதாவது அங்கே என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி காமிக்கிறேன். எவ்ரி டிஸ்ட்ரிபியூட்டர் who joins recruits 4 distributors in the first month. 4 டிஸ்ட்ரிபியூட்டரை ரெக்ரூட் பண்றாங்க. எவ்வளவு? 100 PV. இன்னைக்கு 100 PV ஒரு பெரிய பிரச்சனையா? சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், 100 PV ஏதாவது பிரச்சனையா? ஒரு பிரச்சனை கிடையாது. அப்போ 4 பேர் 100 PV. அடுத்தது ஒவ்வொரு மாதமும் அடுத்தடுத்த மாதங்கள்ல எக்ஸ்ட்ராவா 2 நபர்களை சேர்ப்போம். ஏன்னா நம்ம இலக்கைங்க டியூசிடி. டியூசிடியில் எவ்வளவு பிரான்ச்? 16 பிரான்ச். அப்புறம் நம்ம ஸ்பான்சர் பண்ணாம போக முடியுமாங்க? அப்புறம் நம்ம ஸ்பான்சரிங் ரெகுலரா நடக்கணும். எஸ் ஆர் நோ? அதுக்காக 10 15 நான் சொல்ல 2 மாதத்துல 4 மாதத்துல 30 நாட்கள் இருக்கு. நோ டெல் மீ, மாதத்துல 30 நாள் இருக்கு. இப்ப நம்மளுடைய டீம்ல உங்களுக்கு வீடியோஸ் கொடுத்தாச்சு. நீங்க வேற ஃபார்வர்ட் பண்ணணும். இன்னைக்கு நிறைய ஜாயினிங் நடந்துட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். You believe, you don't believe, but what is happening, I know what is happening. And இதை தவிர உங்க தலைவர்கள் ஜூம் மூலமா மீட்டிங் நடக்கிறாங்க, மற்ற இடத்துல நடத்திட்டு இருக்காங்க. அண்ட் நம்மளோட யூடியூப் சேனல்ல நம்ம லைவ் இது பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதன் மூலியமாக 100% ஒரு மாதத்துல 4 பேர் நம்ம ஒரு 30 நாளும் எப்படியோ யாருக்காவது ஒரு வீடியோ அனுப்பிச்சிட்டே இருந்தோம்னா ஒரு 4 பேர் சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லையா? அடுத்த மாதங்கள் 2 பேர் நம்ம அப்படியே கார்ல போயிட்டு இருப்போம், அல்லது வேற எங்கேயாவது நம்ம என்ன சொல்றது பைக்ல போயிட்டு இருக்கலாம். போயிட்டு ஒரு இடத்துல நிறுத்திட்டு ஒருத்தர் பேசி டக்குன்னு ஒரு லிங்க் அனுப்பிச்சிட்டு திருப்பி டிராவல் பண்ண போறோம். வேலைக்கு நடுவில் ஒரு ஃபோன் வரப்போது எடுக்க போறோம். அவர் ஏதோ சொந்தம் கேட்க போறாரு, இந்தாங்க சார் அடுத்த வீடியோ பாருங்கன்னு சொல்ல போறோம்.
அல்லது நம்மளுடைய அப்ளைனுக்கு சொல்லி சார் அவர் சொன்ன கேட்குறோம் நான் வேலையா இருக்க கொஞ்சம் பாருங்க பார்க்க பாருங்களா இல்லையா? அப்படி ஒரு மாதத்துல 4 பேர் அண்ட் மாதம் 2 பேர் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கா, அல்லது ஐயோ பண்ணணுமே முடியுமா தெரியல அப்படின்னு இருக்கா? முடியும். அப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வந்திருப்போம், நம்ம 100 PV, நமக்கு கீழே 4 நண்பர்கள் 100 PV, எல்லாரும் 5%, நம்ம 8%. ஸோ இந்த வருமானம்லாம் வேண்டாம், இது நமக்கு பெரிய வருமானத்தை போயிட்டு இருக்கோம். ஸோ 750 வவுச்சர் ஒரு 1000 ரூபாய்க்கு நமக்கு உண்டான விஷயங்கள் வருகிறது. இப்போ அடுத்த மாதம் என்ன ஆகணும்? நம்ம 2 பேரை ஸ்பான்சர் பண்ணணும். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க? 4 பேரை ஸ்பான்சர் பண்ணுவாங்க. அப்போ இவங்க எல்லாம் நம்ம போன மாதம் பண்ண 500 PV பண்ணுவாங்க 4 பேர். நம்ம ஒரு 2 பேரை 100 PV ஸ்பான்சர் பண்ணியிருப்போம். நம்ம 10% போயிருப்போம். திருப்பி வருமானம் 1050 ரூபா. இப்போ இந்த 500 பேர் என்ன பண்ணுவாங்க? இதே மாதிரி நம்ம இப்போ பாருங்க 500 × 4 2000, இந்த ஒரு 100 200 300 2300 PV. இப்போ அடுத்த மாதம் இந்த 4 பேரும் 2300 பண்ணுவாங்க. என்ன நடக்கும்? ஆளுக்கு 2300 பண்ணும்போது நம்மளுடைய PV கிட்டத்தட்ட 2300 × 4 சம்பேர் அரௌண்ட் 8 9200, 2500 10200, இங்க ஒரு 300 10500 பாயிண்ட்ஸ் நம்ம டைரக்டர் ஆகிட்டோம். ஆமாவா இல்லையா? வித் 10,500 பாயிண்ட்ஸ். இங்கே நமக்கு 11%, இங்கேருந்து 1% தான் கிடைக்குது. இதுதான் நமக்கு குறை. இப்போ பாருங்க, குறை வந்து இங்கே இருக்கு. பட் விட்டுருங்க அந்த குறை அதோட சரி. அதுக்கப்புறம் வரக்கூடியதெல்லாம் பாருங்க. நமக்கு இப்போ போனஸ் உண்டு. இந்த போனஸ் நான் வந்து ரொம்பலாம் போடல, வெறும் 1 ரூபா. நம்ம டைரக்டர் போனஸ்க்கு 70 பைசா, இப்போ 1 ரூபா வரும்னு போட்டிருக்கேன். பட் 1 ரூபாய்க்கு மேலேயே வரும். என்ன ரைட் ஆர் ராங் ஃப்ரெண்ட்ஸ்? பட் நான் குறைச்சதாவே போட்டிருக்கேன். 13,000 ரூபா வரும். பரவாயில்லையா இல்லைங்களா? ஃபைன். இப்போ அடுத்த மாதம் என்ன ஆகும்? இந்த 4 பேருமே டைரக்டர் ஆகிடுவாங்க. ஸோ வி வில் பிகம் அ டைமண்ட் டைரக்டர். ஸோ 4வது மாதம் 10,500 4 பேர் தே வில் பிகம் பிரான்ஸ். இவங்கெல்லாம் 2300 500 இவங்கெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம வருமானம் இங்கே பாருங்கள், நம்ம பர்ஃபார்மன்ஸ் போனஸ் 1758 ரூபா இருக்கும். நம்ம டீம் பில்டிங் போனஸ் 44,000. புரியுதுங்களா? இங்கேயும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 1 ரூபா போட்டிருக்கேன். 70 பைசாக்கு பதில் 1 ரூபா போட்டிருக்கேன். பட் 1 ரூபா இருக்குமா? 1 ரூபாய்க்கு மேலே போகுமா? நிச்சயமாக போகும். அதே மாதிரி டிராவல் ஃபண்டை கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிருக்கேன். அதே மாதிரி லீடர்ஷிப் போனஸ் ஜாஸ்தியாகும். நான் அதே 2.5 வச்சுருக்கேன். அப்படி பண்ணும்போது 1,58,000 4வது மாதம். நல்ல வருமானமா கெட்ட வருமானமா? பண்ணக்கூடிய விஷயத்தை பேசியிருக்கோமா? பண்ண முடியாத விஷயத்தை பேசியிருக்கோமா? நிச்சயமாக பண்ணக்கூடிய விஷயத்தை பேசியிருக்கோம். எஸ் ஆர் நோ? இதுக்கு நடுவில் ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நிறையா இது ரொம்ப முக்கியமாக, இதுக்கப்புறம் பின்னாடி போவோம். ஏன்னா எவ்வளோ பெரிய விஷயத்துக்குள்ளே போகிறோம், அது பேசிட்டு அதை பேச வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பைனரி புயினரி இதுக்கெல்லாம் இதாகிட்டு இருக்கு. அங்கே போனீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. நமக்கு கடவுள் ஒரு மூளை கொடுத்துருக்காரு, சிம்பிள் மூளை. 2 பக்கம் 50,000. அவங்களே சொல்கிறாங்க 50% PV. 50% தான் இருக்குமா? ஏன்னா எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கோம். 100 பொருள்களில் ஒரு 10-20 பொருள்கள் தான் 50%, மீதி எல்லாமே 15%, 20%. அப்போது எவ்வளோ ஆகும்னு பாருங்கள். 50% வச்சுக்கோங்க. 50,000னா 1 லட்சம் PV. அப்போ 1 லட்சம் PVனா rupees 2 lakhs. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. பணம் உள்ள போனாதான் பணம் வெளியே நமக்கு வரும். ஒரு பணமும் உள்ள போகாம நமக்கு பணம் வரும்னு நினைச்சீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு ஏமாந்த சோனகரி வேற யாரும் கிடையாது. வருமா? அப்போ 2 லட்சம் போனாதான் இந்த 50,000 PV மெயின்டைன் பண்ண முடியும். அங்க இருக்கிற வருமானம் வரும். ஆமாவா இல்லையா? அடுத்தது நம்ம இங்க என்ன பண்ணணும்? ஒரு சில்வர் டைரக்டருக்கு என்ன பண்ணணும்? ஒரு 36,000 ஒரு பக்கம் 32,500. இந்த 36,000 பண்ணுவதற்கு நம்ம 60% PV. நமக்கு எவ்வளவு ரூபாய் பணம் உள்ள போகணும்? 60,000 ரூபாய் உள்ள போகணும். இந்த 32,500க்கு எவ்வளவு ரூபாய் உள்ள போகணும்? ஒரு 53,000 54,000 ரூபாய் உள்ள போகணும்.
60,000 54,000 உள்ள போயிட்டாக்கா நமக்கு இந்த வருமானம் இங்க வர ஆரம்பிச்சிடும். அடுத்தடுத்த படிக்க போயிடலாம். இது சுலபமா ஒரு மாசத்துல 2 லட்சத்தை உள்ள கொடுத்து நம்ம முதல் வருமானத்தை வாங்குறது சுலபம். அடுத்தது இந்த 50,000 பண்ணா 2 லட்சம் வேணும். ஆனா அந்த 2 லட்சம் போனதுனால 50,000 அப்படியே எங்கேயாவது எந்த இடத்துலயாவது பேலன்ஸ் ஆகுமா? அப்ப இந்த மாதிரி பேலன்ஸ் ஆகணும்னா இங்க 2 லட்சம் இல்ல 3 லட்சம் 4 லட்சம் போகணும். சிம்பிள் அரித்மெட்டிக். நான் ஒரு மாசத்துல தரேன், 10 மாசத்துல தரேன். வாட் ஜஸ்ட் இமேஜின் 60,000 ஒரு 50,000 கிட்டத்தட்ட 1 லட்சம் எங்க இருக்கு, 2 லட்சம் எங்க இருக்கு. அடுத்தது 2 லட்சத்துக்கு 50 பேலன்ஸ் ஆகாது. 50 பேலன்ஸ் ஆகணும்னா you have to bring in at least 3 lakhs 4 lakhs. So friends, திருப்பி என்ன பேச வைக்காதீங்க. ஏன்னா வந்தாங்கன்னா அடிக்கணும் நீங்க. அதனாலதான் நான் பேசிட்டு இருக்கேன். So have this. So அப்படி இங்க பாத்தீங்கன்னா நமக்கு 4வது மாதமே we are getting 1,58,000. ஈஸி இல்லையா? 100 PV 3,500 ரூபாய்க்கு வித் கன்சிஸ்டன்சி ஆஃபர், ரீபர்ச்சேஸ் ஆஃபர் எல்லாரையும் பண்ண வைக்க முடியுமா முடியாதா? சிம்பிளா பண்ண வைக்க முடியும். ஓகே, இப்போ இந்த 4 டைரக்டர்ஸ் வரும்போது நம்மளுடைய சைடு வால்யூம் பாருங்க. 2 பக்கம் 2,300 2 பேர் இருப்பாங்க. SRO 4,600, 500 2 பேர் இருப்பாங்க. 1000 4,600 பிளஸ் 1000 5,600. நம்ம ஒரு 100 PV பண்ணிருப்போம் 5,700. 2 பேர் புதுசா வந்தவங்க 100 PV 5,900. கரெக்டானா? இப்ப அடுத்த மாதம் என்ன ஆகும்? இந்த 2,300 பண்ணவர்கள் டைரக்டர் லெவலுக்கு வருவாங்க, பிரான்ச் டைரக்டர் ஆவாங்க. பட் இந்த 500 பண்ணவங்க என்ன பண்ணிருப்பாங்க? 2,500 வந்துருவாங்க. இந்த 100 பண்ணவங்க 500 வந்துருவாங்க. புதிதாக 2 100 வருவோம். அப்போ இந்த சைடு வால்யூம் 5,900 போக போக கான்ஸ்டன்டா வந்துகிட்டு இருக்கும். எஸ் ஆர் நோ? இந்த பிளான் படி I am only showing you potential. Yes. அப்போ அடுத்த மாதம் என்ன நடக்கும்? இப்ப நமக்கு கீழே 4 பிரான்ச், கரெக்டுங்களா? நாளைக்கு அடுத்த மாசம் என்ன ஆகும்? இந்த 4 பிரான்ச் என்ன ஆயிடுவாங்க? நம்மள மாதிரியே டைமண்ட் ஆயிடுவாங்க. இங்க 2,300 10% இருக்கிற என்ன ஆகுங்க? 2 பேர் பிரான்ச் ஆயிடுவாங்க. அப்ப என்ன ஆகும்? நம்ம கிரவுன் டைரக்டர் ஆயிடும். 5வது மாசம் we are a crown director, 4 டைமண்டோட 2 பிரான்ச்சோட. I am not calculating anything here or LOB. and இங்க ஒரு 4-5 டீம் இருக்கும் with 5,900 side volume PV. அடுத்த மாசம் என்ன ஆகும்? இங்க இருந்து 10% இருக்கிறவங்க பிரான்ச் ஆவாங்க. இந்த பிரான்ச் டைமண்ட் ஆயிடுவாங்க. இந்த டைமண்டா இருக்கிறவங்க கிரவுன் ஆயிடுவாங்க. So we will become a universal crown director. 8 leg பாருங்க. கரெக்டா இல்லையா? 6th month 8 leg நமக்கு 24 LOB வந்துரும். எப்படி 24 LOB இங்க கணக்கு சொல்றேங்க. 1 2 3 4 5 6 7 8 LOB ஃபர்ஸ்ட் லெக்ல. பிரான்ஸ் இவருக்கு கீழே யாரும் கிடையாது. டைமண்ட் இவங்களுக்கு கீழே 4 பிரான்ஸ். அவங்க LOB தான் கொடுக்குறாங்க. ஸோ அங்க கிடையாது. பட் இந்த 4 கிரவுன், ஒரு கிரவுனுக்கு கீழே எவ்வளவு இருப்பாங்க? 4 பிரான்ஸ் இருப்பாங்க. சாரி, 4 டைமண்ட் இருப்பாங்க. ஒரு கிரவுனுக்கு கீழே 4 டைமண்ட் இருப்பாங்க. ஆமா ரைட். அந்த 4 டைமண்ட் கீழே ஒவ்வொருத்தர் கீழே 4 பிரான்ஸ் இருக்கு. ஒவ்வொரு டைமண்ட் கீழே 4 பிரான்ஸ். அப்ப இவருக்கு கீழே 16 பிரான்ஸ் இருப்பாங்க. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? சோ இந்த 8 பிளஸ் இங்க என்ன இருக்கு? 4. ஒரு கிரவுனுக்கு கீழே 4 டைமண்ட், 4 கிரவுன் இருக்காங்க. அப்போ 16 டைமண்ட். இப்போ 16 டைமண்ட் எல்லாமே வாங்குறாங்களா இல்லையா? எல்லாமே கொடுக்குறாங்களா இல்லையா? அப்போ அதே 5,900. ஸோ இப்போ 24 LOB வந்துருச்சு 6வது மாசம். 7வது மாசம் 2 பேர் ஆயிடுவாங்க. நமக்கு 10 குரூப்ஸ் வந்து பிரான்ஸ் அந்த டைரக்டர் லெவலுக்கு வந்திருக்கோம். அப்போ நம்ம
Still we are UCD with 10 groups. நமக்கு கீழே போன மாதம் கிரவுனா இருந்தவங்க எல்லாம் யூசிடி ஆயிடுவாங்க, இவங்க எல்லாம் கிரவுன் ஆயிடுவாங்க, இவங்க எல்லாம் பிரான்ஸ் இருந்தவங்க டைமண்ட் ஆயிடுவாங்க. இந்த குரூப்ல இருந்து, இந்த 5000 குரூப்ல இருந்து 2 பிரான்ஸ் புதுசா வருவாங்க. லேட்டரா ஸோ இங்க ஃபர்ஸ்ட் எல் லெவல்ல நமக்கு 10 லெக்ல இருந்து எல்ஓபி வந்துடும். அடுத்தது கனெக்ட் பண்ணீங்கன்னா இந்த கிரவுன் இருக்காரு, 2 டைமண்ட், இவங்களுக்கு கீழே பிரான்ஸ் தான் இருக்காங்க. ஸோ இந்த பிரான்ஸ் எல்ஓபி தான் தராங்க. ஸோ இந்த கீழே செகண்ட் லெவலில் நமக்கு எல்ஓபி கிடையாது. ஆனால் அந்த 2 கிரவுனுக்கு கீழே என்ன இருக்கும், ஒரு கிரவுனுக்கு கீழே 4 டைமண்ட், அப்புறம் 2 கிரவுனுக்கு கீழே 8. ஸோ 8 எல்ஓபி அவங்க கிட்ட இருந்து வரும். யூசிடி ஒரு யூசிடி கீழே பெட்டர் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நல்ல நிதானமா யோசிக்க, பின்னாடி வந்து பெரிய கணக்கு இருக்கு. இந்த ஒரு யூசிடிக்கு கீழே 4 கிரவுன், எஸ் ஆர் நோ, 2 டைமண்ட், 2 பிரான்ஸ், அப்படிதான் யூசிடி ஆவாங்க. 4 கிரவுன், 2 டைமண்ட், 2 பிரான்ஸ். செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் இருக்காங்க, 2 பிரான்ஸ் நமக்கு எதாவது வருமா? ஏன்னா பிரான்ஸ் வந்து எதுவும் எல்லாமே கொடுக்கல. எல்லாமே கொடுக்கறது யாரு? 8ல 6 பேர், அதான் இங்க போட்டிருக்காங்க 6 பேர். ஒருத்தருக்கு கீழே, ஒரு யூசிடிக்கு கீழே 4 யூசிடி இருக்காங்க. அப்ப இன்டு 4 24. அடுத்தது ஒரு யூசிடி கீழே எவ்வளவு கிரவுன்? 4 கிரவுன். ஒரு கிரவுனுக்கு கீழே எவ்வளவு டைமண்ட்? 4 டைமண்ட். அப்ப இங்க எவ்வளவு கிரவுன் இருக்காங்க? ஒரு யூசிடி கீழே ஒரு கிரவுனுக்கு கீழே 4 யூசிடி, 4 கிரவுனுக்கு கீழே, அப்போ 16 கிரவுன் இருக்காங்க. ஒவ்வொரு கிரவுனுக்கு கீழே 4 டைமண்ட், அப்ப 64 எல்ஓபி. டோட்டலா கூட்டினீங்கன்னா 106 எல்ஓபி. புரியுதுங்களா? அடுத்தது இந்த கணக்கு விட்டுருங்க, இந்த கணக்கு நான் ஏன்னா அடுத்த மாசம் என்ன ஆயிருப்போம்? டிசிடி டபுள் கிரவுன் ஆயிருப்போம். இந்த இடத்துல திருப்பி உங்களுக்கு கூட குழப்ப விரும்பல நானு, அதனால இந்த கணக்கு வந்து பழைய கணக்கு அப்படியே வச்சிருக்கேன், அவ்வளவுதான். ஸோ டபுள் கிரவுன் ஆயிடும். ஏன்னா இப்போ 12 லெக் ஆயிடும். 4 யூசிடி, 2 யூசிடி, இந்த 4 யூசிடி எப்படி? 10 லெக், 2 யூசிடி 8 லெக், 2 கிரவுன், 2 டைமண்ட், 2 பிரான்ஸ். 9வது மாதம் டிசிடி வித் 14 lakhs. அது 12, இது 12, 14 குரூப்ஸ். பழைய யூசிடி 2 தடவை யூசிடி இருந்தவங்க இப்ப டிசிடி ஆயிடுவாங்க. 10வது மாதம் இன்னும் 2 பேர் வந்துருவாங்க. நம்ம அந்த கவர்டட் பொசிஷன் டியூசிடியை போய் அடைஞ்சிருவோம். ஆமாவா இல்லையா? எஸ் ஆர் நோ? வருமானம் எவ்வளவுன்னு தெரியுமா? இதை கனெக்ட் பண்ணி பார்க்கறது தலை சுத்தும் ஃப்ரெண்ட்ஸ். சின்னமா ஒரு கணக்கு மாத்திரம் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்க. அதாவது எல்ஓபி மாத்திரம் வச்சு காமிக்கிறேன். எல்ஓபி மாத்திரம் காமிக்கிறேன். ஒரு 2 குரூப்ல இருந்து காமிக்கிறேன். ஏன்னா இங்கெல்லாம் கால்குலேட் பண்ணீங்கன்னா நீங்க உங்களுக்கு புரியாது, தலை சுத்திடும். இப்பவே நான் சொன்ன கணக்கு உங்களுக்கு தலை சுத்தும். ஃபார் எக்ஸாம்பிள், லெட்ஸ் நவ் கால்குலேட் நம்பர் ஆஃப் எல்ஓபிஸ் ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் லெவல். 16 லெக். இந்த 16 லெக்ல இருந்து எல்ஓபி வருமா வராதா? கரெக்ட், 16. அடுத்தது இந்த 2 பிரான்ஸ், அவர் கீழே யாராவது இருக்குமா? 2வது லெவல் ஒன்றும் கிடையாது. டைமண்ட், 2 டைமண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு கீழே யார் இருக்காங்க? பிரான்ஸ் இருக்காங்க, அவங்க எல்ஓபி தான் கொடுக்குறாங்க. அப்போ அங்கிருந்து எல்ஓபி வருமா? வராது. இங்கே 2 கிரவுன் இருக்காங்க, இந்த 2 கிரவுனுக்கு கீழே யார் இருக்காங்க? 4 டைமண்ட் இருக்காங்க. அவங்க எல்ஓபி வாங்குறாங்களா இல்லையா? அப்போ அவங்ககிட்ட இருந்து நமக்கு எல்ஓபி கிடைக்குமா கிடைக்காதா? அதான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்கேன். அது மாதிரி 2 பேர் இருக்காங்க, 2 கிரவுன். ஒரு கிரவுனுக்கு கீழே 4னா 2 கிரவுன்னா 2 கிரவுனுக்கு கீழே 8 பேர். அதுதான் இங்க போட்டிருக்கு. எஸ் ஆர் நோ? இப்போ நம்ம என்ன அடுத்ததுக்கு போகணும், இந்த முதல் யூசிடிக்கு போகணும். கரெக்டா? ஃபர்ஸ்ட் யூசிடி. ஃபர்ஸ்ட் யூசிடி கீழே இங்க பாருங்க, இந்த முதல் இப்பதான் யூசிடி ஆறாரு. இப்போ இந்த ரெட்ல இருக்கிறவரு இப்பதான் யூசிடி ஆறாரு. அப்படின்னா அர்த்தம் கரெக்டா 8 லேக். 2வது யூசிடியில 10 லேக்ஸ் இருக்கு. புரிஞ்சுதா உங்களுக்கு கணக்கு? ஸோ இவர்கிட்ட ஒரு சின்ன கணக்குக்கு பாருங்க, இதான் able to see
இந்த ஃபர்ஸ்ட் யூசிடி கீழே 1 2 3 4 5 6 7 8 கரெக்டாக 8 லெக். பட் அந்த 8 லெக்கில் 4 கிரவுன் 1 2 3 4 கிரவுன், 2 டைமண்ட் 2 பிரான்ஸ். இந்த 4 கிரவுன், இந்த 4 கிரவுனுக்கு கீழே ஒரு கிரவுனுக்கு கீழே 4 டைமண்ட் இருக்காங்க. ஒரு கிரவுனுக்கு கீழே 4 டைமண்ட் இருக்காங்க. அப்போது நம்மளுடைய முதல் லெவலில் 16 லெக்லேருந்து வந்துருச்சு. அடுத்தது இந்த கிரவுனுக்கிட்டேருந்து 4 4 8 வந்துருச்சு. இப்போ இந்த யூசிடி பார்த்துட்ருக்கோம். இந்த யூசிடியில் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இது அவருடைய செகண்ட் லெவலில் இங்கே 2 பிரான்ஸ் இருக்குது. இந்த 2 பிரான்ஸ் கிட்டே நமக்கு எல்ஓபி வராது. அப்போ இவங்ககிட்ட வரும் 1 2 3 4 5 6 பேர்கிட்ட வரும். இது ஒரு யூசிடி. எத்தனை யூசிடி இருக்காங்க? 4 பேர் இருக்காங்க. அப்போ 6 × 4 somewhere around first level we get 2 யூசிடி இருக்காங்க. அப்போ ஒரு யூசிடி கிட்ட 6 லெவல் இருக்கு. 6 பேர் இருக்காங்க. 4 கிரவுனு 2 டைமண்ட். அப்போ 6 × 2 12. கரெக்டா தப்பா? ஃபைன். அடுத்தது இந்த கிரவுனுக்கு கீழே ஒவ்வொரு கிரவுனுக்கு கீழே எத்தனை கிரவுண்ட் இருக்காங்க? இங்க 4 கிரவுண்ட் இருக்காங்க. இன்னொரு யூசிடி கீழேயும் ஒரு 4 கிரவுண்ட் இருக்காங்க. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? அப்போ இங்க இருக்க கிரவுண்ட் 4 பேர், இங்க 4 பேர். அப்போ 16 × 2 32. ஸோ டோட்டலா 44 எல்ஓபி வந்துருச்சு. இந்த ரெண்டாவது யூசிடி கிட்ட இருந்து 44 இல்லை 16 ஃபர்ஸ்ட் லெக்ல இருந்து அடுத்த கிரவுண்ட் கிட்ட இருந்து அந்த யூசிடி இருந்து 44. இப்போ அடுத்த யூசிடிக்கு போறோம். 10 லெக் உள்ள யூசிடி கிட்ட போறோம். இந்த 10 லெக் 1 2 3 4 5 6 7 8 9 10. 10ல் 2 பிரான்ச் இவங்க கிட்ட கிடையாது. கரெக்டு தானா? இவங்க இந்த 8 பேர் எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் இருக்காங்க. ஒரு யூசிடி கீழே உள்ளது. அப்போ 2 யூசிடினா 16 பேர்லேருந்து அந்த லெவல்லேருந்து நமக்கு கிடைக்கும். அடுத்த லெவல் யூசிடி கீழே ஒரு யூசிடி கீழே எவ்வளோ இருக்கும்? 4 கிரவுன் 2 டைமண்ட். ஆமாவா இல்லையா? ஒரு யூசிடி கீழே 4 கிரவுன் 2 டைமண்ட். எத்தனை யூசிடி இருக்காங்க? 4 2 அப்போ 8. அப்போ 64 பேர். கொஞ்சம் தலை சுத்துதா ஃப்ரெண்ட்ஸ்? பட் உண்மைதான கணக்கு? இதை தவிர 2 கிரவுண்ட் இருக்காங்க. அவங்களுக்கு கீழே ஒவ்வொருத்தர் கீழே 4 டைமண்ட் இருக்காங்க. அப்ப 8 2 குரூப் 8 8 16 32. ஸோ டோட்டலா 112. கீழே இவங்க ஒரு 4 வருது. இந்த டைமண்ட் இங்க இருக்கிற கிரவுண்டுக்கு கீழே 4 டைமண்ட் இருப்பாங்களா? இங்க 4 கிரவுண்ட் இருக்கு. அதே மாதிரி அந்த குரூப்லயே ஒரு 4 இருப்பாங்களா? ஸோ எல்லாம் கூப்பிட்டீங்கன்னா சம்வேர் அரௌண்ட் 112. இப்போ கூப்பிடுங்க. 16 8 44 112. இங்கேயே ஒரு கிட்டத்தட்ட 200 வந்துருச்சா? 200 எல்ஓபி வந்துருச்சா? இன்னும் என்னென்ன இருக்கு பார்க்கறதுக்கு? நம்ம மேடர் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் என்னென்ன இருக்கு பார்க்கறதுக்கு பாருங்க. நம்ம எது வரைக்கும் பார்த்துருக்கோம்? யூசிடி இந்த யூசிடி வரைக்கும் தான் பார்த்துருக்கோம். இந்த டிசிடி இருக்கு 12 லெக். இந்த டிசிடி 14 லெக். அப்போ எல்ஓபி 300 200 300 போகுமா போகாதா? இன்னும் தலை சுத்திக்கலாமா? நம்ம வெறும் ஒரு 100 எல்ஓபி போட்டீங்கன்னா ஒரு எல்ஓபி 5900 பிவி 100 × 18 பிவி ரேஷியோ × 2.5 100க்கு 13,27,000. 100 300 400 வந்ததுன்னா இதுவே எவ்வளவு போயிடும்? 50,000 60,000 போயிடும். அப்போ கார் ஃபண்ட், ஹவுஸ் ஃபண்ட், டைரக்டர் போனஸ், எலைட் கிளப் வருமானம் எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ்? 8 figure income. See the potential. 8 figure income. 8 இலக்கம்னா போட்டு பாருங்க என்னன்னு. நம்மலாம் 6 இலக்கத்துக்கு பாடுபடுறோம். 7 இலக்கம் ஈஸியா இருந்தது. இப்போ 8 இலக்கம் ஈஸி. என்ன பண்ணணும்? ஜஸ்ட் திஸ். 4 பேர் மாசம் 2 பேர் வெறும் 100 பிவி. இப்போ இதை விட்டுட்டு நான் வேற எங்கேயா அலைஞ்சேன்னு போனீங்கன்னா நான் என்ன செய்வேன்? நான் பொட்டன்ஷியல் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்?
இப்போ சொல்லுங்க, 20% அப்படியே வச்சுக்கலாமா, அல்லது இந்த மாதிரி கொடுத்து நம்ம எல்லோருமே, அதாவது மில்லியனர்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வருஷத்திலே எவ்வளவுனா பல நாடுகளுக்கு போகும்போது நம்மளுடைய இதுவும் விஸ்தரிக்கும் போது we are all billionaires friends. நான் யாருக்கும் ஆசை காமிக்கல, பட் முயற்சிகள் செய்யுங்க. சிம்பிள் விஷயம். This is it. 5th month, 10th month, not even 1 year, 10வது மாதம் double universal crown income to be in 8 figure. Will it be 8 figure or not friends? Tell me. இப்பேற்பட்ட ஒரு பொட்டன்ஷியல் கொடுத்திருக்காரு. நம்ம பண்ண வேண்டியது என்ன? 3 things friends. Very very important 3 things. Every day showing plan to somebody. Plan showing ஒரு சிஸ்டம் வச்சுக்கோங்க, முறைப்படி செய்யுங்க, அல்லது வீடியோ அனுப்புங்க, அல்லது வெபினார்லையோ ஜூம்லையோ இணைச்சு விடுங்க, அல்லது எங்கேயாவது 1-to-1 லீடர் மூலியமா பண்ணுங்க, அல்லது நீங்க கத்துக்கோங்க, அதே மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுங்க. வேற ஏதோ பேப்பர் எடுத்துட்டு, வேற ஏதோ ஒரு கேட்லாக் எடுத்துக்கிட்டு, ஏதோ ஒரு ப்ரௌச்சரை எடுத்துக்கிட்டு, அந்த ப்ரௌச்சரை வச்சுக்கிட்டு இது மாதிரிலாம் பண்ணாதீங்க. பிளான் ஷோயிங் ரெகுலர்லி, அட்லீஸ்ட் 2 பேர் 3 பேர், வித்தவுட் பாதரிங் அபவுட் ரிசல்ட். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் வேணுங்கிற ஒரு விஷயத்த கொடுக்குறோம். எடுக்காதவங்க போயிட்டு போறாங்க, எடுக்கிறவங்க இருக்கவே இருப்பாங்க. நீங்க கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எடுக்கிறவங்க வந்து எடுப்பாங்க. நம்ம கொடுக்க வேண்டியது பிரசன்டபிள் ஃபார்ம், பக்கா ஃபார்ம். ஸோ ரெகுலர் பிரசன்டேஷன், இது 1. 2வது, ரெகுலர் becoming a customer, a consumer of Vestige with a 100 PV consistency offer 2. அடுத்தது, நம்மளும் நமக்கு கீழே யாரெல்லாம் வராங்களோ அவங்கள இந்த நிறுவனத்தினுடைய ட்ரைனிங் மீட்டிங்ஸ், நம்ம பிரவீன் சார் செய்யக்கூடிய விஐபி, நம்ம அசோக் சார் செய்யக்கூடிய ப்ராடக்ட் ட்ரைனிங்ஸ், நம்ம செய்யக்கூடிய ட்ரைனிங்ஸ், இதுல எல்லாம் பிளக்இன் பண்ணுங்க. ஏன்னா இப்ப நீங்க இதுல பார்க்கல, இப்ப இவ்வளவு பெரிய விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குமான்னு பாருங்க. அப்போ உங்க டீம்ல இந்த மாதிரி மீட்டிங்ஸ்ல பிளக்இன் பண்ணுங்க. இந்த 3 things அவ்வளவுதான். ரெகுலர் ஷோயிங் ஆஃப் பிளான். Don't worry about somebody joining somebody. Don't worry about it. வருவாங்க. ஏன்னா இவ்வளவு பேர் சம்பாதிச்சு அடுத்த மாசத்துக்கு அப்புறம்லாம் பாருங்க எவ்வளவு பேர் சம்பாதிப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அப்போ ஆட்டோமேட்டிக் நீங்க கன்சிஸ்டன்சி ஆஃபர்ல இருக்கிறது, அதுக்கு மேல முடியும், தட்ஸ் அப் டு யூ. அடுத்தது ட்ரைனிங் மீட்டிங்ஸ். ஜெயிச்சிட முடியுமா முடியாது ஃப்ரெண்ட்ஸ்? சூப்பர் ஃபார்முலா. தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். அப்பேற்பட்ட ஒரு சூப்பர் பொட்டன்ஷியலான ஒரு பிளான். லட்சமெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எங்கேயோ இருக்கு. அதுக்கு என்ன 50 பேரை ஸ்பான்சர் பண்ணலாம் இல்லை, 4 பேர், மாசம் 2 பேர் எக்ஸ்ட்ரா. ஈஸி. 10 மாதத்துல அங்க போயிடுறோம். 10 months. ஈவன் நம்ம சொன்ன மாதிரி மாசத்துக்கு 2 பேர் வராங்க, அதுல ஒருத்தர் வரல. அந்த பாருங்க, 5வது மாசமே இந்த 4500 ரூபாய் அடிப்போம் ஃபாஸ்ட் ஆட். அப்போ 6வது மாசம் டைரக்டர், 5வது மாசமே டைரக்டர். அப்போ வரக்கூடிய 12வது மாசம் வரக்கூடிய வருமானம் it will be at least double, triple. 10 lakhs பதிலா it will be around 20-25 lakhs. வெறும் ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணி மாசம். அப்பேற்பட்ட ஒரு பொட்டன்ஷியலை ஏற்படுத்திட்டாரு நம்மளுடைய பாலி சார். நன்றி சொல்லணுமா வேண்டாமா ஃப்ரெண்ட்ஸ்? மிகப்பெரிய நன்றி. ஸோ நன்றி சொல்றதோடு நிற்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அவர் பண்ணதுக்காக நம்ம செயல்பட்டு நாம் எல்லாம் அவருடைய அந்த தொலைநோக்கு, மக்கள் எல்லோரும் அவங்க இஷ்டத்துக்கு பொருளாதார சுதந்திரமான ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க அப்படிங்கிறத நம்ம நிரூபிச்சு காமிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அவர் சொல்ற மாதிரி
2025 லட்சம் கார் ஓனர்ஸ் நம்ம பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் அவருக்கு நம்ம செய்யக்கூடிய நன்றி. நாம் நல்லா வாழ்ந்து காட்டுவோம். ஏன்னா அவரை பார்த்துருக்கேன், இன்னொருவருடைய சக்சஸ்ல அவர் எவ்வளவு சந்தோஷப்படுவார்னு நான் பார்த்துருக்கேன். அதை நம்ம அவர் கொடுப்போம். அதை கொடுக்கும்போது நாம் வாழ்க்கை சூப்பராக மாறுது. நம்ம வாழ்க்கை மாத்திரமல்ல, இதை பல பேருக்கு எடுத்துட்டு போகும்போது அவர்கள் வாழ்க்கையும் மிக மறுமலர்ச்சியான ஒரு வாழ்க்கையாக மாறுது. எந்த பயம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக மாறும். ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், திருப்பி சொல்றேன், இப்போ ஏற்பட்ட விஷயத்தை வச்சுட்டு திருப்பி வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னால் அடக்க முடியல. நம்மலாம் யானை, கரெக்டுங்களா? இந்த யானை ரோட்ல நடந்து போகும்போது தெரு ஓரத்தில் இருக்கிற நாய் குலைக்குமா? அப்படி போனோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அந்த மாதிரி சீன் போட்டு போங்க. நம்ம யாருன்னு காமிங்க. இவ்வளவு பெரிய விஷயத்தை கொடுக்கும்போது, இவ்வளவு ஆஃபர், இவ்வளவு விஷயத்தோட இவ்வளவு இது கொடுக்கும்போது நம்மளும் ஒருங்கிணைந்து செஞ்சு we'll prove to Balisar together we are the best. Thank you friends. இவ்வளவு நேரம் இதை பார்த்துருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது நல்லா ஆழமா வாங்கிக்கோங்க. இலக்கு பாருங்க எப்படின்னு. 10 மாசத்துல DCD with touching 8-figure income. திருப்பி சொல்றேன், I've shown you the potential. உனக்கு வரும்னு நான் ஒன்றும் உத்தரவாதம் கொடுக்கல. பிகாஸ் நீங்க செஞ்சீங்கன்னா வரும். அந்த PV அங்கே பண்ணீங்கன்னா, அந்த கணக்கு அங்கே வந்ததுன்னா கம்ப்யூட்டர் அந்த கணக்கு போட்டு உங்க பேங்க்குக்கு அந்த பணம் வரும். அங்க பண்ணல, நானும் பொறுப்பு இல்லை, யாரும் பொறுப்பு இல்லை. அதை பண்ணுவதற்கு வேண்டியது நம்ம தான். சொல்ற மாதிரி குதிரையே நாங்க இழுத்துட்டு போக முடியும், தண்ணி தாகம் குடிக்கணுங்கிற தாகம் ஏற்படுத்த முடியும். ஆனால் குதிரை தான் தண்ணி குடிச்சாங்க. அதே மாதிரி நீங்க தான் உங்களுக்கு கீழே அந்த கணக்குகளை கரெக்டா எடுத்து கொண்டு வந்து வைக்கணும். இவ்வளவு விஷயங்களை பண்ணிட்டீங்கன்னா உங்க அக்கௌண்ட்டுக்கு வரும். இப்படி வரும் அப்படிங்கிறத நான் காமிச்சிருக்கேன், அவ்வளவுதான். பிகாஸ் அமௌண்ட் ஜாஸ்தி ஃப்ரெண்ட்ஸ். அதனால உண்மையும் அதுதான். சாதிக்கக்கூடிய விஷயம் தான். நிறைய பேர் சாதிப்பாங்க. ஒரே விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கெல்லாம் அப்படிப்பட்டவங்க இல்லை. சாதிக்கிறவர்களாக நாம் இருப்போம். சாதிக்கிறவர்களை வேடிக்கை பார்க்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஸோ அந்த இதோட நான் முடிக்கிறேன். நீங்கள் எல்லாம் சாதிக்கணும் அப்படிங்கிற இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். I wish you all the best. God bless you and let me sign off. Thank you very much.